சண்டே ஸ்பெஷல் காடை குழம்பு செய்யலாம் வாங்க. காடை குழம்பு செய்கிறதுக்கு 1/2 கிலோ காடை எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி அதை வந்து ஒரு எண்ணெய் விட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி லீஃப் போட்டுட்டு நல்லா தாளித்து அது கூட இந்த காடையும் போட்டு தாளிச்சிட்ருக்கேங்க. கூட அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு, சீரகம், முந்திரி எல்லாம் போட்டு வதக்கின ஒரு பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்து இப்போ நான் கடைஞ்சிட்ருக்கேன். ஸோ எல்லாம் நல்லா வதங்கிட்டே இருக்கும் பொழுது அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் பொடி, காரப்பொடி, தனியா பொடி, அப்புறமா வந்து கரம் மசாலா போட்டுட்டு நல்லா புரட்டுங்க. புரட்டி பாதி வந்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்கின தக்காளியை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணியும் உப்பையும் விட்டுட்டு அப்புறமா நம்ம விசில் வைக்க போகிறோங்க. விசில் வைக்கும்போது வந்து ஒரு காடை வந்து சீக்கிரம் வெந்துடும், ஒன்றும் பெருசாக கஷ்டப்பட தேவையில்லை. 3 விசில் வச்சா போதுங்க. இப்போ நான் எல்லாமே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு வேணுன்ற பொருட்கள்லாம் போட்டுட்டு இப்போ மூடிட போகிறேன். மூடிட்டு 3 விசில் வச்சுட்டேங்க. வச்சு எடுத்ததும் கம்மன்னு ஒரு அருமையான காடை குழம்பு சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சரியாக